ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, பைத்தான்ல டேட்டா கிளாஸ்ன்னு ஒரு டெக்கரேட்டர் இருந்துச்சு இல்லையா? அத பத்தி அது எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம். இப்ப இதுல ஃப்ரோசன் டேட்டா கிளாஸ். அதிலேயே என்ன அப்படின்னா, ஃப்ரோசன்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு. இங்க பாருங்க, இது சிம்பிளா ஒரு கிளாஸ் இருக்கு. இந்த கிளாஸ்க்கு நம்ம என்ன பண்றோம், டேட்டா கிளாஸ்ன்னு டெக்கரேட்டர குடுத்துட்டோம். குடுத்துட்டு அதோட அட்ரிபியூட் என்ன பண்றோம் பாருங்க, ஃப்ரோசன் ஈக்குவல் டூ ட்ரூ குடுக்குறோம். இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ்க்கு நீங்க எந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணாலும், அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து இம்மியூட்டபிள். அப்படின்னா என்னன்னா அன்சேஞ்சபிள். அதோட கேரக்டர்ஸ் அதில் இருக்க ஃபீல்ட்ஸ் எதையுமே நீங்கள் இதுக்கப்புறம் மாற்ற முடியாது. பிங்கிற அந்த ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே தான் இருக்கும். அதாவது ஒரு இம்மியூட்டபிள் கிளாஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. சிம்பிள் கீவேர்டுங்க பார்த்தீங்களா, ஃப்ரோசன் ட்ரூ அப்படின்னு கொடுக்குறீங்க. அவ்வளோதான். இப்போ இந்த பாருங்க, இம்மியூட்டபிள் இந்த பி ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு பி டாட் எக்ஸ்ன்ட்டு ஈக்குவல் டு 5ன்ட்டு நான் அசைன் பண்ணால் எரர் வரும். ஏன்னா இந்த கிளாஸ் வந்து இப்போ இம்மியூட்டபிள் ஆயிடுச்சு. அதனால இதை யூஸ் பண்ண முடியாது. அதை வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியாது. எவ்வளோ சிம்பிள் பார்த்தீங்களா? இதை கிரியேட் பண்ணலாம். சரி, இப்போ இது என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மியூட்டபிள் கிளாஸ் இருக்கு. ஓகேங்களா? அதுலேருந்து நீங்கள் ஒரு இன்ஸ்டன்ஸும் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? இம்மியூட்டபிள் டாஸ்க் ஒன்னுன்ட்டு. ஆனால் எனக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, இங்கே ஐடி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. எனக்கு இதே ஆப்ஜெக்ட் இதே வேல்யூஸ் தான் வேணும். பட் இதில் இருக்க ஒரு வேல்யூவை மட்டும் மாற்றி இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் திருப்பி போயிட்டு எல்லாத்தையும் கிரியேட் பண்ண தேவையில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக அதுக்கு டேட்டா கிளாஸ்லேயே டாட் ரீப்ளேஸ்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ரீப்ளேஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்களா? இந்த டேட்டா கிளாஸ்ல ரீப்ளேஸ்டு மேல இருக்கு பாருங்க. இங்க இம்போர்ட் பண்ணியிருக்கோம் பாருங்க. இந்த ரீப்ளேஸ்ல போயிட்டு நான் என்ன பண்றேன், நான் ஆல்ரெடி வச்சிருக்க இந்த மியூட்டபிள் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இது மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்னு இல்ல, எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் குடுக்கலாம். இப்ப அந்த ஆப்ஜெக்ட்ட குடுத்துட்டு, அதுல இருக்க இது ஒரு ஃபீல்டு இஸ் கம்ப்ளீட்டடுக்கு ட்ரூ குடுக்குறேன். பிரியாரிட்டிக்கு வந்து ஹைன்னு குடுக்குறேன். ஸோ இந்த 2 வேல்யூ இங்க குடுக்குறேன். குடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிருச்சு பாருங்க, இன்னொரு புது இன்ஸ்டன்ஸ் வந்துருச்சு. டாஸ்க் 2ன்ட்டு. ஸோ டாஸ்க் 1ங்கிறது இம்மியூட்டபிள் ஆப்ஜெக்ட். அத வந்து மாத்த முடியாது. அதுல இருக்க இஸ் கம்ப்ளீட்டடையும் ப்ரியாரிட்டியும் மட்டும் மாற்றி புதுசாக இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருது. ஸோ இது மூலயமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, அதில் இருக்க ஒரு சில அட்ரிபியூட்டோட வேல்யூஸை மட்டும் மாற்றி புது இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண முடியும். இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.